ஜனநாயகன்ல நான் நடித்த சீன் எடிட் ஆனது ரொம்ப வருத்தமாக இருக்கு. படுக்கிறேன், தூக்கம் வர மாட்டேங்குது, அன்றைக்கி சாப்பிடல, ஒரு மாதிரி ஐ வாஸ் லைக் ஸோ அப்செட். அண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து இனிமேல் நடிக்கலாமா நடிக்க வேண்டாமா அந்த மாதிரி ஒரு தாட் போயிடுச்சு எனக்கு. அடுத்த படங்கள் அவர் நடித்தாருன்னா நம்ம ட்ரை பண்ணி நடிக்கலாம். பட் இது அவரோட கடைசி படம். நான் எப்படி தெரியுமா பாருங்க, இப்போ நீங்கள் கேட்டிங்களா, எனக்கு அந்த இடத்துக்கு போயிடுச்சு. அந்த இடத்துல என்னோட மனநிலைமை எப்படி இருந்ததுன்னு அங்கே கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த ஜனநாயகன் வந்து ஏங்க 9-10 இயர்ஸ் இருக்க இண்டஸ்ட்ரியில், நான் என்னோட 18 இயர்ஸ்லேருந்து நடிக்கிறேன். பெரிய ஆக்டர்ஸ் கூட நடிக்கணும், நேற்று வந்தவங்க இன்றைக்கி வந்தவங்கலாம் நடிக்கிறாங்க, ஏங்க நான் நடிக்கக்கூடாது? இருக்கும்ல அந்த ஃபீலு, நம்ம நடிக்கிறோம்னு வரலாங்கும் போது இட் ஃபீல்ஸ் வெரி பேட். 1 வருஷம் 1.5 வருஷமாகவே வெயிட் பண்ணுற இந்த படத்தோட ரிலீஸ்க்காக, அதுவும் சாரோட காம்பினேஷன். நீங்கள் கதைக்குள்ளே பண்ணுங்க, ப்ராமினெண்ட்டாக பண்ணுங்க. ஏங்க நான் ப்ராமினெண்ட்டாக பண்ண மாட்டேன்றேன், கொடுக்கணும்ல, கொடுத்தா நம்ம பண்ண போகிறோம், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கருப்பா இருக்கட்டும், இதே முரளியா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பேக் டு பேக் உங்களுக்கே ஹர்ட் ஆகுதுன்னா அப்போ என்னோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு பாருங்க. ஓகே, தட்ஸ் வை ஐ ஃபெல்ட் லைக் ஐ வாண்ட் டு குவிட் ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு தாட் டக்குன்னு வந்துச்சு எனக்கு நைட்டு. ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக தியேட்டருக்கு போனேன். படம் ஓகே, நம்மளோட சீன் வரும், தளபதி காம்பினேஷனில் இருக்க வரும் அப்படி நினச்சி போனேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணலை எடிட் ஆகும்னு. ஃபீலிங் ஸோ அன்லக்கி. ஒரு காலத்துல நான்லாம் வந்து லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு பழகிட்டேன். டே அண்ட் நைட் தூங்குறதுக்கு டைம் இருக்காது, 2 hours தான் இருக்கும். அதுவுமே நான் மேக்கப் போட்டுட்டு தூங்குவேன், ஷார்ட் எந்திரிச்சு ஓடுறேன், அந்த மாதிரி அவ்வளோ பிஸியாக ஹெக்டிக்காக இருந்துட்டு இப்போ வந்து என்னால் வீட்டில் கிச்சனுக்குள்ளேயே இருக்க முடியல என்னால். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டெய்லி லோஜியை வெல்னஸ் சுகர், வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. நான் அந்த வீடியோ பார்த்தோம், நீங்கள் அழுத அந்த வீடியோ லிட்டரலி வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முந்தின வீடியோ வந்து நீங்கள் பயங்கரமாக வந்து செம்ம ஜாலியாக வந்து செம்ம எப்படி சொல்கிறது, செம்ம எக்ஸைட்டடாக போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதை பார்க்குற வீடியோ வந்து உங்களோட அழுத வீடியோ தான் வருது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லையா, அது எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை? நான் எதிர்பார்க்கல. என் ஹஸ்பண்ட் சொன்னதுக்கப்புறமா நான் வந்து ஓகே, இது தியேட்டர் மூமெண்ட், இது வந்து கண்டிப்பாக கை தட்டுவாங்க இந்த இடத்துல அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் நீ படமாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெற்றி கொண்டான்ங்கிறது அவரோட பேருங்கிறது எனக்கு தெரியும். பட் தளபதி வெற்றி கொண்டான்ங்கிறது எனக்கு தெரில. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் நான் தளபதிங்கிறத பார்த்தேன். பிகாஸ் ஏன்னா அதில் நான் மட்டும்தான் தளபதின்னு சொல்கிறணுங்கிறது எனக்கு ஷூட்டில் தோணுச்சு. பட் ஆனால் படத்தில் நிறைய பேர் தளபதின்னு கூப்பிடுறதுனால மேபி நிறைய ஃபேன் மூமெண்ட்ஸ் இருக்கிறதுனால தூக்கியிருக்கலாம். எடிட்டிங் நம்ம சொல்ல முடியாது, அவங்க படம் எது நல்லா வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணுறாங்க. ஸோ நான் படம் பார்க்கும்போது நினச்சேன், அவங்க நிறைய ஃபேன் மூமெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளது போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஐ ஃபெல்ட். ஆனால் எதிர்பார்த்தீங்களா அந்த சீன்? நான் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தேன். பட் படம் போக 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 நிறையா ஃபேன்கள் மூமெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளது வருமா அப்படின்னு இருந்தது. பட் அந்த மார்க்கெட் சீக்வன்ஸில் வந்து அவங்க 2 பேர் பேசிட்டு வர மாதிரி ஒரு ஷார்ட் அப்படி போயிடுச்சு. அது போனோடனே நினச்சிட்டேன் நம்மளது எடிட்டு, அப்போவே நினச்சேன். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸ் வராது, அது வரைக்கும் கதைக்குள்ளே போயிடும். அது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் வந்து இந்த சீக்வன்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கதைக்குள்ளே போயிடும்ல. ஸோ அப்போவே எனக்கு ஓ காட் அப்படின்னு இருந்தது. பட் இட்ஸ் ஓகே. உங்களுக்கு ஆக்சுவலி ஐ எம் ஸோ எக்ஸ்ப்ரெசிவ்ங்க. இது வந்து நீங்கள் வந்து ஓவர் ரியாக்ஷன் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. பட் இது என்னோட கேரக்டர். ஐ கேனாட் நம்மளோட ஒரு ரியல் ஐடென்டிட்டி வந்து யாருக்காகவும் சப்ரெஸ் பண்ண முடியாதுல்ல. தட் இஸ் த திங். ஐ எம் ஸோ எக்ஸ்ப்ரெசிவ். நான் சந்தோஷம்னாலும் பயங்கரமாக காட்டிடுவேன், சோகம்னாலும் பயங்கரமாக காட்டுவேன். எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு ஆக்டர், நீங்கள் ஏன் வந்து இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, லைக் அழுகாதீங்க பப்ளிக்கில், அழுகாதீங்க. நிறைய பேர் சொன்னாங்க அழுகாதீங்க பப்ளிக்கில். என்னங்கடா இது, ஆக்டர்னா அழுகக்கூடாதா, நாங்களாம் ஒரு மனுஷங்க தானப்பா, என்னப்பா இது. சரி, அதான் வரிசையாக நிறையா படங்கள் எடிட் ஆகிட்டே வரும்போது எனக்கு இது வந்து புதுசு கிடையாது, நிறையா இருக்குது. இதுக்கு முன்னாடியுமே நிறைய ஆயிருக்கு. இப்போ நான் வந்து இப்போ ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க வர ட்ரை பண்ணும்போதும் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மாறவே இல்லை, இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நானும் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கும்போது இந்த விஷயம் எனக்கு ஏன் ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுன்னா, தட்ஸ் பிகாஸ் ஆஃப் தளபதி. பிகாஸ் வி ஆல் லவ் ஹிம் ஸோ மச், ஐ லவ் ஹிம் ஸோ மச். லாஸ்ட் படத்தில் நம்ம ஃப்ரேமில் இருந்துருக்கலாமே அப்படிங்கிறது எனக்கு ஐ ஃபெல்ட் பேட். பட் அடுத்த படம் இல்லைங்கும்போது இட் ஹிட் ஸோ ஹார்ட்
அடுத்த படம் தான் திருப்பியும் நான் வந்து எங்கே ஆடிஷன் நடக்குது வாங்க நான் போய் எங்கேயும் ஆடிஷன் வச்சாவது நீ எடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் அது இல்லைங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி ஹிட் ஆயிடுச்சு. மேபி அதனால தான் அது இட் பர்ஸ்ட் அவுட் இன் 2 tears. எனக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரலங்க சத்தியமாக. ரொம்ப ஐ ஃபெல்ட் வெரி பேட். அப்புறம் வந்து ஐ டென்ட் நோ இட் வில் பிகம் லைக் யூனோ எல்லாரும் கேட்பாங்க எல்லாரும் பார்ப்பாங்க. நான் அதுக்காக போடலை. எனக்கு என்ன தோணுச்சோ நான் அது போட்டேன். ஏங்க இது வந்து வைரல் ஆகுமோ, இது வந்து நம்ம ஒரு ஒரு லைம் லைட் எடுக்கணுங்கிறதுக்காக நான் இதை பண்ணலை. ஐ எம் நாட் அன் அட்டென்ஷன் சீக்கர். ஏன்னா அப்படி இருந்ததுன்னா இத்தனை வருஷத்தில் நான் எவ்வளவோ அட்டென்ஷன் சீக் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணணுன்னா நான் மேக்கப் போட்டுட்டு நான் பண்ணியிருப்பேன்ல. அதுவே மிட் நைட் 1:30 மணிங்க, 1:30 2 மணி. அதுக்கப்புறம் நீங்க தூங்கலையா? அன்னைக்கு ஆக்சுவலி என்னாச்சு, படம் பார்த்துட்டு வெளியே வரப்போ நீங்க பயங்கரமா அழுதீங்க. அந்த அழுகைக்கு காரணம் வந்து ஒரு சில பேர் இப்படியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல அது தப்பா ஆயிடுச்சு. சீன் அப்ப வந்து சீன் எடிட் ஆனதுனால இல்ல, ஐ வாஸ் அப்செட். பட் மை ஃபேவரட் மூவி கிளிப்ஸ் சின்ன வயசுல இருந்து நான் பார்க்கும்போது அவர் வந்து இப்படி முத்தம் கொடுத்துட்டு ஒரு பஞ்சி ஜம்பிங் பண்ணுவார். தட் இஸ் மை ஃபேவரட். எனக்கு அந்த எண்டு டைட்டில் கார்டு அந்த ஒரு 2 minutes அந்த இது போடவும் எனக்கு அது ஐயோ ஆமாம் இல்லை இதுதான் இதுக்கப்புறம் கிடையாதுல்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தேட்டரில் வந்து உட்காந்து ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியாதுல்ல. ஒரு தளபதி ஃபேனா என்றென்றும் அவர் வந்து இளைய தளபதி தான். இப்போவுமே அவர் வந்து ஏஜ் எல்லாம் ஆனதெல்லாம் ஒன்றுமே தெரிலங்க. அவர் ரொம்ப டவுன் டுவர்ட்ஸ் ஃப்ரம் ஹார்ட் அண்ட் பார்க்குறதுக்குமே ரொம்ப யங்காக தான் இருக்கார். ஸோ என்றைக்குமே எங்கள் இளைய தளபதி. We all love you. Yes. So அது உங்களுக்கு ஐ திங்க் ஏனா அப்படிதான் அது நான் அழுதது. அந்த அழுகை விட்டு வெளியில வரும்போது அழுதது வந்து அதுதான். அது அப்படி பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் அந்த ஸ்மைல் பண்ணுறது, அந்த அழுகிறது. எல்லா படத்துலேருந்து அந்த பெஸ்ட் கிளிப்பிங்ஸ் போட்டிருப்பாங்க. அது கில்லியாக இருக்கட்டும், எவ்ரி திங். அதுதான் அந்த ரீசன். அதெல்லாம் முடிச்சுட்டு இவ்வளோ ஒரு பெரிய படம் அது வந்து இட் ஹிட் மீ ஹார்ட். வீட்டில் வந்து எனக்கு ஓகே எல்லாரும் சொல்லுவாங்க ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஓகே பார்த்துக்கலாம் ஆனால் அடுத்த படம் நடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என் தாட்டில் போச்சு. அண்ட் ஃபைன் படுக்கிறேன், தூக்கம் வர மாட்டேங்குது, அன்றைக்கி சாப்பிடல, ஒரு மாதிரி ஐ வாஸ் லைக் ஸோ அப்செட். அண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இனிமேல் நடிக்கலாமா நடிக்க வேண்டாமா அந்த மாதிரி ஒரு தாட் போயிடுச்சு எனக்கு. நான் எப்படி தெரியுமா பாருங்க, இப்போ நீங்கள் கேட்டிங்களா எனக்கு அந்த இடத்துக்கு போயிடுச்சு. அந்த இடத்துல என்னோட மனநிலைமை எப்படி இருந்ததுன்னு அங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. எடிட் பண்ணுங்க, நமக்கு அது எடிட்டிங்லாம் பழகி போச்சுங்க. முன்னாடியெல்லாம் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ எடிட் ஓகே ஃபைன், நம்ம நடிக்கிறது பேமெண்ட் வாங்குகிறோம், நடிக்கிறோம், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு அடுத்தடுத்த படம் போக ஆரம்பிச்சிட்டேன். பட் என்னமோ எனக்கு இந்த ஜனநாயகன் வந்து ஏங்க 9-10 years இருக்கேன் இண்டஸ்ட்ரியில். நான் என்னோட 18 yearsலேருந்து நடிக்கிறேன். பெரிய ஆக்டர்ஸ் கூட நடிக்கணும், நேற்று வந்தவங்க இன்றைக்கி வந்தவங்கலாம் நடிக்கிறாங்கங்க. ஏங்க நான் நடிக்கக்கூடாது? இருக்கும்ல அந்த ஃபீலு. நம்ம நடிக்கிறோம் ஒன்று வரலாங்கும் போது இட் ஃபீல்ஸ் வெரி பேட். ஆனால் இனிமேல் நம்ம நடிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்த ஒரு மொமெண்ட் அது. பட் எனக்கு என்னென்னா நிறைய பேர் எனக்கு மக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஐம் ஆக்சுவலி ஹாப்பி அபவுட் தட். எவ்ரி ஒன் ஃபீல்ஸ் ஃபார் மீ அண்ட் யூனோ நல்ல விஷயம் தானே அது. வீட்டிலே சொல்லுவாங்க எதுக்கு நீ இதுக்கு ஃபீல் பண்ணாத, இட்ஸ் ஓகே நீ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சுல, தட் இஸ் வெரி பிக். நோ அது கூட நிறைய பேருக்கு கிடைக்கல, யூ காட் தட் அப்படிங்கும்போது ஐ ஃபெல்ட் ஹாப்பி. ஓகே ஃபைன். உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடிஞ்சிச்சா? வெளியில் வர முடியல இப்போ வரைக்கும். 2 days ஆகிடுச்சு. 2 days ஆயிடுச்சா? ஓகே தெரில எனக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது. அது தெரில, அது ஏதோ வெளில வர முடியல. பட் ஆனால் இதுக்கப்புறம் நான் நடிக்கிற படங்கள் வந்து எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சின்னதாக பண்ணாதீங்க, சின்னதாக பண்ணும்போது மேபி லைக் அது எடிட்டிங்கில் போயிடுது, நீங்கள் கதைக்குள்ளே பண்ணுங்கள், ப்ராமினெண்ட்டாக பண்ணுங்கள். ஏங்க நானாக ப்ராமினெண்ட்டாக பண்ண மாட்டேன்றேன், கொடுக்கணும்ல, கொடுத்தா நம்ம பண்ண போகிறோம், கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. மேபி எங்கே மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இவ்வளோ இல்லை ஐ வாஸ் லைக் நான் அப்போது நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆச்சுல்ல, ஃபேமிலி பேபிலாம் வந்து பிரேக் ஆச்சு. திருப்பி ரீஎன்ட்ரிக்கு நான் ஒரு 2 yearsஆகவே ட்ரை பண்ணேன். ப்ராமினெண்ட்டாக தான் ட்ரை பண்ணேன். ப்ராமினெண்ட்டாக பெரிய ரோல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணி அப்போ நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அப்போது ப்ராமினென்ஸாக கிடைக்கல.
ஒன்று லைம் லைட்டில் இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும், இன்னொன்று வந்து பெரிய ஆர்டிஸ்ட் படத்துலலாம் பெரிய ஆட்களை தானே போடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஐ டோன்ட் நோ, ஒரு பிரேக் எடுத்துட்டாலே வந்து இப்போ ஃப்ரெஷர்ஸாக இருக்கும்போது ஈஸியாக கிடச்சிருதுங்க இப்போ நவடேஸ். அப்போ கூட கஷ்டம், இப்போ ஈஸி ஃபார் ஃப்ரெஷர்ஸ். பட் ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வரும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அவ்வளோ சீக்கிரம்லாம் கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால தான் நான் ஒரு 2 இயர்ஸ் ஐ வாஸ் வெயிட்டிங் ப்ராமினெண்ட்டாக பண்ணணும், சின்ன சின்னதாக பண்ணக்கூடாது, ப்ராமினெண்ட்டாக பண்ணணுங்கிறதுனால இட்ஸ் வெயிட்டிங் ஸோ ஹார்ட். பட் அதுக்கப்புறமா கிடைக்கல. அதுக்கப்புறமா தான் சரி ஓகே நம்ம கிடைக்கிறத நம்ம பண்ணும்போது when we are back to acting people will know, தென் அதுக்கப்புறம் நமக்கு ப்ராமினெண்ட்டாக வரும். நம்ம ஸ்டார்டிங்லாம் இப்படி தானே நம்ம ட்ரை பண்ணி வந்திருக்கோம், திருப்பி நம்ம ஃப்ரெஷர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான். ஒவ்வொரு படங்கள் சின்னதாக இருந்தாலும் வில் டூ, ஹீரோ காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது வில் டூ, அந்த மாதிரி பண்ணி வர்றது தான். பட் ஆனால் நான் அப்ரோச் பண்ணும்போது எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்குங்க. பட் ஸ்டில் ஐ டோன்ட் நோ why I don't get அது ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்பயும் நீங்கள் கீழே என்ன போட்டிருந்தீங்களா, ஐ ஃபீல் லைக் ஐ எம் வெரி அன்லக்கி, தொடர்ந்து இந்த மாதிரி நடக்குதே அப்படின்றது. நீங்கள் பர்சனலாக என்ன நினைக்கிறீங்க, எதனால் இப்படி நடக்குது, உங்களுக்கு ஏதாவது இதை ப்ராசஸ் பண்ண முடியுதா? அது மேபி இட் இஸ் ஃபேட் ஆர் மேபி பாலிடிக்ஸ். எல்லா ஒர்க்லேயுமே பாலிடிக்ஸ் இருக்குங்க, தெரில. இப்போ நான் வந்து படம் பேர் சொல்ல விரும்பல. ஐ காட் அ கமிட்டட் இன் அ ஃபில்ம், செலக்ட் ஆகிட்டேன். பட் நாளைக்கு ஷூட்டு, இன்றைக்கி கால் பண்ணிவிட்டு நீங்கள் இல்லை வேற ஒருத்தவங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அது பெரிய படம், இட் இஸ் yet டு ரிலீஸ். ஸோ இட்ஸ் அ ப்ராமினென்ட் ரோல். ஸோ இப்போ நீங்கள் ப்ராமினென்ட் ரோலுக்கு பண்ணலான் இருக்கும்போது ஒன்று ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் ரெஃபரன்சஸ் ஆர் லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் இந்த மாதிரி நிறையா நடக்குது. ஐ டோன்ட் நோ வை இட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் மீ. மேபி அது டைமா இல்லை ஏன் கடகத்துக்கு இப்படி நடக்குது? கடகத்துக்கு நல்லா இருக்குன்னாங்க, நல்லா இல்லையே, சும்மா சொல்கிறாங்களோ. ஸோ ஐ ஃபீல் தட் ஓகே கடகத்துக்கு நல்லா இருக்குது, நம்ம வந்து திருப்பி கம்பேக் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிற டைமு திஸ் ஆல் ஹேப்பன்ஸ். லைக் ஐ வாஸ் லைக் ஓ மை காட், அப்புறம் வேறு என்ன பண்ணணும்? நம்ம போயிட்டு ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணுறோம், அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. இப்போ நான் அந்த படம் சொன்னேன்ல, அதுலலாம் வந்து நீங்கள் சூப்பராக இருந்ததுங்க, நான் கேட்குறேன் எப்படிங்க இருந்ததுங்கும்போது சூப்பராக இருந்ததுங்க, பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்ததுங்க. ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஆடிஷன் எவருங்க அது. நானே ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகி சொல்லலாமா? நோ, ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகி நானே ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஆடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்தேன். உடனே வந்து நீங்கள் அதில் இல்லைங்கும்போது ஏங்க ஒன்று நல்லா நடிக்கலை, நான் ஆளை மாத்திரன்னு சொல்லுங்கள், அப்போ என் மேலே தப்பு, நான் நல்லா நடிக்கணும், அது நம்ம வச்சுக்கலாம். நல்லா நடிக்கிறேன்றீங்க அப்புறம் வந்து ஆளை மாத்துறீங்க. ரீசன் சொன்னாங்களா மாற்றினத்துக்கு? அது மாற்றிட்டோம், அவ்வளோதான். ஓகே நன்றி வணக்கம், அடுத்தது வேலையை பார்ப்போம், அப்படி போயிட்டேன். ஸோ இது எனக்கு வந்து அதான் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தது. அது வந்து இப்போ இன்னும்மா நடக்குது அப்படின்னு இருக்குது எனக்கு. சரி அதான் சொல்கிறேனே, நீங்கள் கேட்குறீங்களா ப்ராமினென்ட் ரோல் வந்து ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா கிடைக்குதுங்க, அதுக்கப்புறமா அது போயிடுது, கைவிட்டு போயிடுது. இப்போ வந்து ஏதாவது ஒரு பெரிய படத்தில் ப்ராமினெண்ட்டான ரோல் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹீரோயினை கேஸ்ட் பண்ணிடுறாங்க. நான் ஹீரோயின் ஆகணும்னு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தால் என்னால் ஹீரோயின் ஆக முடியல. நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து ஒரு நல்ல நேம் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது இப்போ வந்து அந்த அந்த ப்ராமினென்ட் ரோலுக்குமே வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் போடும்போது இப்போ நாங்களாம் என்ன ரோல் பண்ணுறதுன்னு தெரில. இட் இஸ் ஆல் நாட் ஒன்லி மீ, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஸ்ட்ரகிளிங் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ வடிவுக்கரசி அம்மா பேசுகிறது கூட நான் ரீசெண்ட்லி பார்த்தேன். அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ், லெஜெண்டரி ஆக்டர்ஸ். நான் வந்து சன் டிவியில் பீக்கில் இருக்கேன் அப்போ வந்து கார்த்திகை பெண்கள் ஷூட்டிங் இங்கே போகுது, அவங்களோட ஷூட்டிங் அங்கே போகுது. அங்கேருந்து வந்து மெனக்கிட்ட ஆனந்தி இங்கே இருக்காளான்னு கேட்டுட்டு வந்து என்கிட்ட வந்து சூப்பராக ஆடுறமா நீ, சூப்பராக நடிக்கிறமா நீ எல்லாம் பெரிய ஆளாக வருவேன்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் வந்து லிட்டரலி அவங்க காலையெல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். எவ்வளோ பெரிய நம்மளாம் சின்ன வயசுலேருந்து பார்க்குற ஆக்டர்ஸுங்க, அவங்கெல்லாம் என்னம்மா நடிப்பாங்க. ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஹர். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் இப்போல்லாம் அந்த ரெஸ்பெக்ட்லாம் யாரும் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. நீங்கள் நல்லா நடிகையா அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஓ நீங்கள் நடிச்சிருக்கீங்களா, ஓ நீங்கள் நடிகையா அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ இட்ஸ் சேஞ்சிங் அ லாட். ஸோ பாருங்கள் அவங்களுக்கே இப்போ சொல்கிறாங்க தே ஆர் நாட் ஹேவிங் ஒர்க், ரெஃபர் பண்ணுங்கள், ஒர்க் கொடுங்க அப்படிங்கும்போது அதுதான் நானும் அதான் சொல்கிறேன். இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டிலே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வெளியூர்லேருந்து நீங்கள் வந்து ஆட்களை கூப்பிட்றதெல்லாம் ஓகே. இப்போ பேன் இண்டியா ஃபிலிம்ஸ் நீங்கள்லாம் போட்டு தான் ஆகணும், தட் இஸ் ஆல் இஸ் ஃபைன். பட் ஸ்டில் கொடுக்காதீங்கன்னுலாம் நம்ம சொல்லவே மாட்டோம். தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருக்குமே வேலை கொடுங்கன்னு தான் சொல்லுவோம். பட் நாங்களும் இருக்கோம், எங்களை மாதிரி நிறைய பேரும் இருக்காங்க. ஸோ எங்களுக்கும் கொடுங்க, ஒர்க் கொடுங்க, ப்ராமினெண்ட்டாக கொடுங்க.
அந்த மாதிரி கொடுக்கும்போது எங்களோட எங்களோட ஒர்க் இது தானே. இப்போ நான் இப்போ சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து போயிட்டு ஹஸ்பண்டோட காசுலையோ வீட்டில் இருக்கிற காசுலையோ வாழணும்னு நினைக்கல. ஸோ நெக்ஸ்ட் வர பெண்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ல. அடுத்தடுத்து நம்ம ஒரு கேர்ள் வந்து இவ்வளோ தூரம் நம்ம தானங்க ஒர்க் பண்ணணும். சும்மாவே வீட்டில் எப்படிங்க இருக்கிறது? இப்போ டேலண்ட் இல்லைன்னு வைங்களேன், கல்யாணம் ஆகிடுச்சா குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கலாம். ஒரு காலத்துலனால வந்து லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு பழகிட்டேன். டே அண்ட் நைட் தூங்குறதுக்கு டைம் இருக்காது. 2 hours தான் இருக்கும். அதுவுமே நான் மேக்கப் போட்டுட்டு தூங்குவேன், ஷார்ட் எந்திரிச்சு ஓடுறேன். அந்த மாதிரி அவ்வளோ பிஸியாக ஹெக்டிக்காக இருந்துட்டு இப்போ வந்து என்னால் வீட்டில் கிச்சனுக்குள்ளேயே இருக்க முடியல என்னால். I can cook for my family and everything, but not whole 365 days. நம்ம ஏதாவது ஒன்று we have to stand on our own legங்க. நம்ம எப்போவுமே மற்றவங்களோட வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சது நடிப்பு. இதுலேயுமே இந்த மாதிரி நடக்கும்போது we feel bad. ஸோ ஒர்க் கொடுங்க, ஆடிஷன் பண்ணுங்க. ஆடிஷனில் இந்த பொண்ணு நல்லா பண்ணலைன்னா ரிஜெக்ட் பண்ணுங்க, நல்லா பண்ணுச்சுன்னா ஒர்க் கொடுங்க. அதுதான் நான் சொல்லிக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் கிடைக்கிற வாய்ப்பே ஒரு நிறைய வந்து ஹடில்ஸை தாண்டி நீங்கள் நடித்து வெளிவரத்துக்கு. ஏங்க இப்போ நான் நடித்தேன்ல, இப்போ ஜனநாயகன்ல அந்த ரோலுக்கு எத்தனை பேர் வந்தாங்க தெரியுங்களா? எனக்கு சொன்னாங்க 3000 பக்கம் அவங்க வச்சுருக்காங்க. அவ்வளோ ரெஃபரன்சஸ் வருது, அவ்வளோ தூரம் ஒரு see that is what it is. Competition is too high nowadays. I don't know what else to say. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே ஈஸியாக கிடைக்கல. நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு ஆடிஷன்லேருந்து திருப்பி வந்து நம்ம ஆன் செட்டு போய் நடிக்கிற வரைக்குமே அது பெர்மனெண்ட் கிடையாது. நடித்து வெளியே ரிலீஸ் ஆகிற வரைக்குமே அது பெர்மனெண்ட். அப்படி இருக்கிற ஒரு நிலமையில கருப்பாக இருக்கட்டும், இதே முரளியாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பேக் டு பேக் எங்களுக்கு என்னடா அது இப்போ தானடா கருப்பு போட்டாங்க, அதுக்குள்ளே திருப்பி இப்படி போகிறாங்க, அந்த மாதிரி எங்களுக்கு லிட்டரலி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கே ஹர்ட் ஆகுதுன்னா அப்போ என்னோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு பாருங்க. ஓகே, that's why I felt like I want to quit acting அப்படிங்கிற ஒரு தாட் டக்குன்னு வந்துச்சுங்க எனக்கு நைட்டு. வை மீ அப்படின்னு ஒன்று. அதனால தான் நான் அந்த வீடியோ போட்டேன், இல்லைன்னா நான் போட்டிருக்க மாட்டேன். ஸோ எனக்கு வந்து அப்போது வந்து I love my workங்க. I love acting. நான் வந்து ஒரு வேலை பிடிக்காம பண்ணவே மாட்டேன். I love my work. இந்த ஒர்க்கில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா தானே அதில் பண்ண முடியும். ஆப்பர்ச்சுனிட்டிஸே வரலன்னா எப்படி பண்ண முடியும்? அதுவும் ஒன்று இருக்குல்ல. அதுதான் இப்போ வந்து கருப்பலியுமே வந்து அந்த சீன் வந்து நானும் காளி வெங்கட்டெல்லாம் வந்து பண்ணியிருப்போம். அது வந்து இட் இஸ் வெரி நைஸ் சீன். கோர்ட்டில் வந்து எங்களோட நிலத்தை வந்து அபகரிச்சிருவாங்க. ஸோ நாங்கள் வந்து கோர்ட்டில் முறையிடத்துக்கு வருவோம். அப்போ சூர்யா சாரோட காம்பினேஷன் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து நான் உங்களை காப்பாற்றுறேங்கிற மாதிரி வந்து பேசுவார். ஸோ அப்போ எனக்கு இவர் தான் வில்லனுங்கிறது தெரியாது. எங்ககிட்ட நல்ல ஒரு மாதிரி பேசி ஏமாற்றுவாங்க. ஸோ தட் வாஸ் உங்கள் லாயர் வந்து ஆர்ஜே பாலாஜி சார். அப்போ நாங்கள் வந்து அந்த வில்லன் இருக்கார்ல, ஓகே, வில்லன் கிட்ட நாங்கள் உள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த வில்லன் வந்து எங்களை அடிக்கிறது, மிதிக்கிறது, வெளியில் போங்கன்னு சொல்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது ஹீல் கம் அண்ட் சப்போர்ட். அப்போ நான் வந்து முறையிடுவேன், இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அடிக்காதீங்க, எங்களை விட்டுருங்க, நாங்கள் எங்கேயாவது போயிடணுங்கிற மாதிரி, எங்களோட நிலம் எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி. இட் வில் பி வெரி நைஸ். இட்ஸ் அ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் சீன் தேர். ஸோ அப்போ வந்து சூர்யா சார் காம்பினேஷன் இருக்குது. அப்போது இன்னும் ஒரு 2-3 days இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டேவே நம்ம ஃபோட்டோ எடுக்க வேணாம், லாஸ்ட் டே எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. எல்லாருமே லாஸ்ட் டேயில் தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ நமக்கு 1 day இருந்ததுன்னா அன்றைக்கி எடுத்துக்கலாம். ஒரு 3 days 4 days இருக்குன்னா 4th day தான் எடுப்பாங்க. எங்களுக்கு அதில் வந்து காம்பினேஷன் வந்து எனக்கு ஐ ஷார்ட் ஃபார் அபவுட் 6 days நினைக்கிறேன். ஓகே, 6 days ஷார்ட் பண்ணோம். 5 days இருக்கும். இன்னும் 2 நாள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 2 நாள் ஷூட் பண்ணலை. ஸோ எனக்கு அதில் கொஞ்சம் டவுட் இருந்தது, வருமா வராதா அப்படிங்கிற டவுட் எனக்கு அப்போவே இருந்தது. அப்போவே உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு? அப்போ இருந்துச்சு. என்னங்க ஷூட்டிங்கே கூப்பிடல, சீனே ஃபுல் ஆகல, ஷூட் ஃபுல் ஆகலைல்ல. ஸோ என்னங்க ஷூட்டிங்கே கூப்பிடலங்கும்போது எனக்கு அந்த சீக்வன்ஸ் முடித்தோடனே செட்டில் எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கைத்தட்டினாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. எனக்கு அதில் வந்து நான் வந்து ஒரு டவுன்ஃபாலில் இருப்பேன்ல, ஐயோ நம்ம வந்து இவ்வளோ நாள் பிரேக் விட்டோம், மக்களுக்கு நம்மளை தெரியுமா, நம்ம நடிக்கிறதை ஏற்றுக்குவாங்களாங்கிற ஒரு டவுட்டில் தான் நான் போய் கருப்பு பண்ணேன். அது ஃபுல்லாக கருப்பு மேக்கப், அது டல் மேக்கப் அது. ஸோ அடையாளம் தெரில யாருக்குமே என்ன. நான் போயிட்டு உட்காரும்போது எல்லாருமே கேட்குறாங்க, எனக்கு காதில் விழுகுது, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே யாருங்க. ஓகே, அப்போ நான் நினச்சேன் எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க போல இருக்கு. நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ப்ரூவ் பண்ணணும். எனக்கு ஐ லவ் டு டூ திஸ் சிங்கிள் ஷாட். 1 take பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது 1 take தான் நான் பண்ணது கருப்பில். ஸோ இப்போ ஆங்கிள்ஸ்க்காக சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி மேபி சேஞ்ச் ஆகும் ஆங்கிள்ஸ். ஸோ எனக்கு அங்கே போயிட்டு அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடித்தோன்னே இவர் மைக்கில் வந்து ஆர்ஜே பாலாஜி சொல்கிறாரு, ஆனந்தி
இவ்வளோ பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சே, தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் உங்களுக்கு நல்ல பெரிய ரோலாகவே நான் கொடுத்துருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தென் எவ்ரி ஒன் அவங்க ஆனந்தி ஆனந்தி எவ்ரி ஒன் வாஸ் லைக் டெல்லிங். ஸோ நான் நடிச்சு முடிச்சேன்னு எல்லாரும் கை தட்டும் போது எனக்கு லிட்ரலி ஐ ஃபெல்ட் டியர்ஸ் வந்துருச்சு, ஒரு ஹாப்பி டியர்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொன்னேன். பட் எவ்ரி ஒன் அவ்வளோ நாள் என்னை யாருமே என்னை மதிக்கலைங்க. அந்த லாஸ்ட் டே ரெக்கக்னிஷன் ஒரு விஷயம் கிடைச்சோன்னா எவ்ரி ஒன் லைக் எல்லாருமே ஒரு மொச்சிட்டாங்க, ஒரு கூட்டம் மாதிரி மொச்சிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருப்பி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வரேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில் வரும்போது அத்தனை பேர் நிற்கிறாங்கும் போது ஐ ரியலி ஃபெல்ட் ஹாப்பி சீயிங் தோஸ் திங்ஸ். ஒரு நடிகர்களுக்கு இதுதானே வேணும், நம்மளை பாராட்டணும், நமக்காக ஒருத்தவங்க நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு ஐ ஃபெல்ட். இது நான் பீக்கில் இருந்த டைம் ஐ ஃபெல்ட் இட். நான் ஜோடி நம்பர் 1 தாரத்தப்பட்ட மீகாமன் டைமில் ஐ ஃபெல்ட் இட். அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் இட் இன் கருப்பு செட். அது என்னால் மறக்கவே முடியாது. உடனே அந்த பாடி கார்ட்ஸ் நிறைய பேர்லாம் வருவாங்க. ஐ ஃபெல்ட் இட் வாஸ் நியூ டு மீ. எனக்கு பல வருஷம் கழிச்சு இது நடக்குதே. மேபி இங்கேருந்து இட் வில் ஸ்டார்ட் அப். இந்த படம் மூலியமாக நமக்கு இன்னும் பெருசாக கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறதுனால அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்பினது தான் கருப்பு. ஸோ எனக்கு அது முன்னாடியே சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ப்ரீமியர் வி கோ ஃபார் ப்ரீமியர்லாம் இப்போ தான் வருது, முன்னாடியெல்லாம் கிடையாது. அப்போ மீட் பண்ணும்போது நான் சார்லாம் பார்த்தேன், SR பிரபு சார்லாம் பார்த்தேன். பார்க்கும்போது இந்த மாதிரி எடிட் ஆகிடுச்சுங்க உங்கள் போர்ஷன்ஸ் அப்படின்னோடனே எனக்கு அப்படியே சார் என்ன சார் பட் அந்த ஒரு சீன் மட்டும் இருக்குல்ல மிளகா அடிக்கிற மாதிரி, அது இட்ஸ் ஷார்ட், ஒரு ஷார்ட் மட்டும், இட்ஸ் அ ஷார்ட். அது அப்போவுமே இட் இஸ் அ சீக்வன்ஸ், இட்ஸ் அ ஹோல் சீக்வன்ஸ் அது ஃபுல்லாகவே. அப்போ வந்து அது இடிக்கிறது அப்போவும் சொன்னாங்க, இது இடிக்கிறது மேபி வரும்னு நினைக்கிறேங்க, அது ஒன்று மட்டும் வரும் அப்படின்னாங்க. சார் அது கூட வேணாம் சார், அதை கூட தூக்கிடுங்க சார். ஏன்? பிகாஸ் அது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு ஆனந்தி பண்ணால் ஒரு ப்ராமினன்ட் ரோல் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா ஒரு சீன் வந்தாலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் நான் ஐ எம் சீயிங் மை செல்ஃப். ஏன்னா ஐ நோ மை டேலண்ட் இல்லை. ஸோ எனக்கு நீங்கள் ஒரு ஷாட் அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா அது வந்து தப்பாயிடுமோ, அதுக்கப்புறம் பெரிய ரோல்ஸ் கூப்பிட மாட்டாங்களோ, அந்த மாதிரி மேபி வேல்யூ கம்மியாயிடுமோ, அந்த மாதிரி எனக்கு ஒரு தாட். அதனால ப்ளீஸ் சார் அப்படின்னு நான் என்னென்னு பார்க்குறேங்க அப்படின்னாரு. ஸோ எனக்கு அது வந்து அப்புறம் தான் யோசித்தேன். டப்பிங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம், பட் ஸ்டில் எனக்கு அந்த 2 days ஷூட் பண்ணலையே. மேபி சில படங்களில் வந்து ட்ரிம் ஆகும், மேபி நிறையா இருந்ததுன்னா போர்ஷன்ஸ் ட்ரிம் ஆகும். பட் இது வந்து மெயின் சீக்வென்ஸ், அப்போ எடுக்க வாய்ப்பு இல்லையே. அப்படி தான் இருந்தது என் மைண்டில். மெயின் சீக்வென்ஸ் எப்படி நம்ம வந்து போச்சு, அதுவும் காளி வெங்கட் சாரும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ளே பண்ணியிருக்கோம். அண்ட் இட் வாஸ் அ வெரி ப்ராமினன்ட் சீக்வென்ஸ். எப்படி போச்சு நான் இப்போ யோசிக்கிறேன், நாங்கள் அப்படி இருந்தது எனக்கு. ஓகே ஃபைன், இப்படியும் இருக்கும், ஓகே ஃபைன், அப்படி ஆச்சு அந்த டைம். பட் அவர் சார் வந்து ஐ மெட் ஹிம் அகேன் நெக்ஸ்ட் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனில் போகும்போது நான் பார்த்தேன். அப்போ வந்து சொன்னார், நீங்கள் நல்ல ஆக்டர் ஆனந்தி, உங்களுக்கு அடுத்தடுத்து நல்லதாக கண்டிப்பாக வரும் அப்படின்னு RJ பாலாஜி சார் சொன்னார். ஸோ ஐ ஃபீல் ஹாப்பி ஃபார் தேட் ஆல்சோ. அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எனக்கு ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் அங்கேயும் ஒரு விஷயம் நடந்ததில்ல, பீப்புள் ரெக்கக்னைஸ்ட் மீ அண்ட் என்னோட டேலண்ட் வெளியில் வருது. ஓகே நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் எனக்கு உள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு ஹோப், அது பில்டப் ஆனது கருப்புல தான். ஸோ அதுக்கு RJ பாலாஜி சாருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். அண்ட் இதயம் முரளி இப்போ பண்ணது, இதயம் முரளி கட்டா குஸ்தியெல்லாம் இப்போ ரீசெண்டாக பண்ணது, அதுதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதெல்லாம் நாங்கள் 1 year பிஃபோர் பண்ணது. ஸோ இதுக்காக தான் இந்த 3 படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ண ஒரு விஷயங்கள். ஸோ இதயம் முரளி வந்து எனக்கு திடீர்னு தான் கால் வந்துச்சு, நாளைக்கு ஷூட்னா இன்றைக்கி வந்தது, இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கும்போது என்ன படம்னு கேட்கும்போது த ப்ரொடக்ஷன் வாஸ் வெரி பிக் ப்ரொடக்ஷன், ஆகாஷ் பாஸ்கரன் சாரோட ப்ரொடக்ஷன். எனக்கு ஐ வாண்டட் டு கோ இன்டு த ப்ரொடக்ஷன். ஸோ வந்து நீங்கள் எந்த மாதிரி சீக்வென்ஸ் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது இது தே டோல்ட் மீ இது ஒரு 4-5 days வருங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த படத்தில் எல்லாருக்குமே வந்து சின்ன சின்ன போர்ஷன்ஸ்க்குமே பெரிய ஆர்டிஸ்ட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. சின்ன சின்னதுக்கு கூட நாங்கள் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்கள் பண்ணுங்கன்னாங்க. ஸோ இது அந்த டியூஷன் செட்டப் இருக்கும்ல, அங்கே வந்து சுதாகர் சாரோட வந்து வரும். சுதாகரோட அந்த காமெடி எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ஆக்சுவலி செட்டில். ஸோ நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ப்ளே பண்ணியிருப்பேன், ஒரு காமெடியனாக அதில் ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ வந்து அதர்வா அவங்க வருவாங்க. அப்போ வந்து நான் வந்து பேசி சொல்லித்தரேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து டியூஷனுக்கு போகணுமா, என்ன பண்ண வேணான்னு சொல்லிட்டாரா, நான் என்னென்னு பார்த்துக்கிறேன்னா அவங்க எனக்கு காய்கறி வாங்கி கொடுக்குறது. உடனே நான் போயிட்டு அவங்கக்கிட்ட எப்பா இந்த மாதத்தோட மளிகை சாமானம் அப்படின்னு அப்பா கலாய்ச்சி டைலாக் போடுறது, அந்த மாதிரி நிறைய இட் இஸ் அ ஃபன் மொமெண்ட் ஓவர் தேர். ஸோ அதர்வா சாருமே இஸ் லைக் வெரி ஸ்வீட். அவர்லாம் வந்து அந்த காலேஜ் பாய் மாதிரி ஜாலியாக அப்படி வைப் பண்ணிட்டு படமே அப்படிதான் இருந்ததுல அந்த 80s ஜானர்லாம் வரும் அந்த சீக்வென்ஸ், எங்களோட சீக்வென்ஸ் வரும்.
ஸோ அப்போ இந்த படம் பண்ணும்போதே நான் கேட்டேன் வேறு ஏதாவது இந்த டீச்சர் ரோல் இல்லை வேறு ஏதாவது இந்த செகண்ட் லீட் மாதிரி ஏதாவது இருக்கா சார் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது காஸ்டிங் முடிஞ்சிருச்சு அந்த டைமில். ஸோ படம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் அந்த டீச்சர் ரோல் நல்லா இருந்தது, நம்ம பண்ணியிருக்கலாமோ. இல்லை தமன் சாரோட பேர் ரோல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அது கூட ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல். சி ஐ வாண்டட் டு டூ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல். ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் இட். மேபி லைக் அடுத்தடுத்த படங்களில் மேபி ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி நான் வெயிட் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. டெய்லி லோ GI வெல்னஸ் சுகர், வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை.